பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பலியாடு மாதிரி தண்ணியை தெளிச்சா தலையாட்டுவான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல கையக்கார உடைங்க. ஏக்கா பாக்குறதுக்கு புள்ள பூச்சி மாதிரி இருக்கானே சரசா. ஏண்டா கூப்பிட்டுனே வந்தானா வம்பு பண்ணா? ஐயா நான் எதுக்கே வம்பு பண்ணோம்? நீங்க கூப்பிடுறீங்க சொன்னதும் வண்டியை கொடுத்துட்டு இமீடியட்டா கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சியா? உண்டா இல்லையான்னு கேளுங்கயா. ஐயா கேக்குறல்ல பதில் சொல்லியா? பாத்தீங்களா உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசுறான்னு? சொல்லுங்க, இவனை அடிச்சு தொங்க போட்டுறோம். ஏய் நிறுத்து. பார்த்தா சண்டையில சரண்டான குப்பை மாதிரி இருக்கா. அடிச்சா தாங்குவானா? ஏண்டா இவனா உன்னை அடிச்சா? ஆமாப்பா, இவன் நடிக்கிறான்ப்பா. ஸ்டேஷன்ல எவ்வளவு திமிரா பேசி இவன் அடிச்ச அடியில என் மண்டையே வீங்கி போச்சுப்பா. அட பாவி, என் பையனை அடிச்சது இல்லாம திமிரா வேற பேசுனியா? உன்னை என்ன பண்ற பாரு டேய். அம்மா மாமா, நீங்க எதுக்குமா டென்ஷன் ஆகுறீங்க? அமைதியா இருங்க. அப்பாவே அடிக்காம பொறுமையா இருக்காரு, இவனை போய் அடிச்சுக்கிட்டு. போங்கம்மா, போய் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க. அப்பாடா, இவன் ஒருத்தன் தான் மனுஷன் மாதிரி சிரிக்கிறான். இவனை வச்சுதான் எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு பார்க்கணும். சட்டை கழட்டா. உன்னத்தாண்டா சட்டை கழட்டு. ஐயா கழட்டா. யூனிஃபார்ம் போட்ட தைரியத்தில் தான் என் பையன் மேல கைய வச்சேன். கழட்டு, நான் யாருன்னு காமி. ஐயா என்ன நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஆனா அதை தப்புன்னு சொல்ல. யூனிஃபார்ம் கழட்டிட்டு ஏன் அடிக்கணும்? யூனிஃபார்ம் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, நான் போலீஸ். ஐயோ, நீங்க வச்ச போலீஸ்ன்னு சொல்லாம வெறும் போலீஸ்ன்னு சொல்லிட்டேனே. ஐயா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் போலீஸா இருந்தாலும் எங்களால ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு சொல்றியா? பாத்தீங்களாப்பா எப்படி திமிரா நாக்க கடிச்சுக்கிட்டு பேசுறான்னு? ஐயா நான் திமிரா. உதவி கேட்கலாம் நினைச்சா எல்லாரும் மூஞ்சியும் டெரரா இருக்க. நான் செத்தேன் இன்னைக்கு. ஐயா நீங்களாவது என்ன புரிஞ்சுங்க. அடப்பாவி, இவனுங்களாவது கொடூரமானவங்கன்னு முகத்துல எழுதிக்கிட்டு திட்டதான் செஞ்சாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே அடிச்சிட்டான். என்ன ஏண்டா நிக்கிற? உன்னை எங்கெங்கெல்லாம் அடிச்சானோ அங்கெல்லாம் அடி. அடிக்கிற அடியில ஒத்தத்தல ரெட்டத்தலை ஆகணும். ஏங்க, அவனை அடிக்கிற சத்தத்துல என் காது செவிடாகணும். சொல்லு. அப்புறம் டேய், அவனை கழுத்தை விட்டு கடலை தூக்கி எறிய வேண்டியதாண்டா. இதுக்கு போய் ஃபோன் பண்ணிருக்க? சரி வை, நான் வந்து பாத்துக்கிறேன். டேய், பீமா பாபு ஹார்பர்ல ப்ராப்ளம் பண்றானாமா, வா போலாம். அப்பா இவன் என்ன பண்றது? டேய், இவனை அடிச்ச அரக்காசும் கூட தேர மாட்டான். டேய், இவனை பின்னால கட்டி போடுங்கடா, வந்து பாத்துக்கலாம். சரிங்க. டேய், எடுத்துட்டு போங்கடா. டேய் போடா போடா. இங்க துளசி யாருமா? நான் தான். உங்க சொந்தக்காரங்க பார்க்க வந்திருக்காங்க.
வரக்கூடாதா? அப்படி சொல்லல. நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்களா? ஆமா. துளசி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்றத நீ எந்த அளவுக்கு நம்புவேன்னு தெரியல. என் மேல இருக்கிற கோவத்துல நான் சொல்ற எதையுமே நம்ப கூடாதுன்னு கூட நீ நினைக்கலாம். ஐயோ, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லையே. இல்ல, தேடி வந்தவங்க மனச நோக்கடிக்க கூடாதுன்னு நீ இப்படி பேசுற. உள்ளுக்குள்ள கோவம் இருக்கதான் செய்யும். அந்த அளவுக்கு நாங்க உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டோம். இத பாரு துளசி, உன்னை பத்தி அத்தை தப்பா சொன்னதுனாலதான் நானும் வேற விதமா நினைக்க வேண்டியதா போச்சு. நீ அப்படிப்பட்டவ இல்லைன்னு கோர்ட்ல தமிழ் உறுதியா பேசினதும் உன் மேல எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே போயிடுச்சு. இந்த நிமிஷம் உன்னை என் குடும்பத்துல ஒருத்தையா தான் பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க. என் வீட்டுக்காரு எந்த அளவுக்கு தம்பி மேல பாசம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாது. அவருக்காக அத்தை கிட்ட பல நாள் சண்டை போட்டிருக்காரு, திட்டும் வாங்கியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு தமிழ் அவரை அவமானப்படுத்தினதும் என்னால தாங்கிக்க முடியல. அந்த கோவத்துல தான் நானும் தமிழ் கிட்ட 4 வார்த்தை தப்பா பேசிட்டேன். இப்ப நினைச்சா நான் பேசுனது தப்புன்னு தோணுது. நானும் அவர்கிட்ட அதை தான் சொன்னேன். கோவத்துல தான் எல்லாரும் அப்படி பேசுறாங்க, மத்தபடி பாசத்தோட தான் இருப்பாங்கன்னு. ஆனா அவருக்கு தான் நம்பிக்கையே இல்ல. எல்லார் மேலயும் வருத்தத்தோட தான் இருக்காரு. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இல்ல துளசி, ஆத்திரத்துல பேசுறதுனால அண்ணன் தம்பி உறவு அறுந்து போயிடாது. காலப்போக்குல எல்லாம் சரியா போயிடும். ஆனா இப்போ என்னோட கவலை எல்லாம் நீயும் தமிழும் காலம் பூரா இதே ஒத்துமையோட இருக்கணுங்கிறது தான். நீங்க அவரை சந்தேகப்படுறீங்களா என்ன சந்தேகப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நாங்க எப்பவும் ஒன்னா ஒத்துமையா தான் இருப்போம். உங்க 2 பேர் மேலேயும் நான் சந்தேகப்படல. உன் மேல தமிழ் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். அதே அளவு பாசத்தோட தான் நீயும் இருக்க. நீங்க ஒத்துமையா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க உங்களை வாழ விடணுமே. நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாரு துளசி, நீ கல்யாணமான பொண்ணு. பாக்குற எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா வீட்டுக்கு வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சு பழகுறதுதான் புத்திசாலி பொண்ணுக்கு அழகு. உன் அப்பாவித்தனத்தினால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். என்ன பத்தி நீ தப்பா நினைச்சாலும் சரி, மனசுல பட்ட சந்தேகத்தை வெளிப்படையா கேக்குறேன். சாரு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர்றது உண்மையா இல்லையா? ஆமா. எதுக்காக வரா தெரியுமா? சாரு அவரோட ஃப்ரெண்டு, அதனால வராங்க. ஃப்ரெண்டா இல்லையான்னு கேக்கல, அவ எதுக்காக வரான்னு தான் கேக்குறேன். சாரு ஃப்ரெண்டுங்கிற முறையில தான் வரா, சரி. வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்சிட்டு போறாளா? உன்கிட்ட ரொம்ப அக்கறையா பேசிருப்பாளே. அம்மாவும் மகனும் பிரிஞ்சிருக்கிறது நல்லதில்ல, 2 குடும்பமும் ஒன்னா இருக்கிறது தான் நல்லது, பிரிஞ்ச உறவு ஒன்னா சேர்ந்தாதான் எனக்கு சந்தோஷம், அப்படி இப்படின்னு ஏதாவது அள்ளி விட்டுருப்பாளே. கரெக்டா? ஆமா. இங்க பாரு துளசி, சாரு உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசுறான்னு நீ நினைச்சா அது தப்பு. சாரு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அத்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு உனக்கும் தமிழுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையை கலப்பணும்னு தான் அவ ஐடியா போட்டிருக்கா. அவங்க எதுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை கலப்பணும்? என்னால எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது. நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒன்னே ஒன்னு சொல்றேன். சாரு ஏற்கனவே தமிழுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. அவ அடிக்கடி வீட்டுக்கு வர்றது சரியில்லை. எனக்கு கூட ஆரம்பத்துல அவங்க பேசும்போது வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க கூட க்ளோஸா பழகும் போதுதான் அவங்க கிட்ட தப்பு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாரு எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு நீ அவங்க முகத்தை பத்தி சொல்லிடுவியா? நீ லாவண்யாவை பத்தி கண்டபடி பேசுனேன்னு வீட்டுல அத்தை புகஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பேசுனியா? நான் ஒண்ணுமே பேசலையே. யார் சொன்னாங்க? லாவண்யா தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அதை பத்தி டீட்டெயிலா தெரியல. பட் அப்படியே இருந்தாலும் லாவண்யா உனக்கு நாத்தனார். அவளை திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு. அத பத்தி சாரு எதுக்கு பேசணும்? எதுக்கு தேவையில்லாம நம்ம குடும்ப விஷயத்துல அவ தலையிடணும்? நீயும் தமிழும் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் சொல்ற. அவளை வீட்டுக்குள்ள அலோ பண்ணாத. அதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. வீட்டுக்கு வரவங்கள நான் எப்படி வர வேண்டாம்னு சொல்றது? வீட்டுக்குள்ள பாம்பு பல்லி பூரா எல்லாம் தான் வருது. வரத எப்படி வேணான்னு சொல்றதுன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்தா வைக்கிறோம். தொடப்பத்தால அடிச்சு வெளியில தள்ளுறதில்ல. இந்த சாருவும் அப்படிதான். அவளை உள்ள விடவே விடாத. என்னதான் இருந்தாலும் வீடு தேடி வரவங்கள அடிச்சு எப்படிங்க? அவளை நேரடியாவ அடிச்சு துரத்த சொல்றேன். வீட்டுப்படி ஏற முடியாதபடி செய்யி.
அவ வீட்டுக்கு வந்தா வான்னு கூப்பிடாத. அவ சிரிச்சு பேசினாலும் நீ முறைச்சு பேசு. வீதியில பார்த்தா பார்க்காத மாதிரி போ. அவ நல்லா இருக்கியான்னு கேட்டா ஏன் கெட்டா போயிட்டேன் பார்த்தா அப்படியே தெரியுதுன்னு கேளு. முகத்துல அடிச்ச மாதிரி 4 நாள் பேசினா அவ வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டா. ஏதோ பொறாமையில நான் தப்பு தப்பா அட்வைஸ் பண்றேன்னு நினைக்கிறியா துளசி? இல்ல. ஆபத்து வரும்போது உன்னை எச்சரிக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் செஞ்சுட்டேன். இத நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். அதே மாதிரி சாருவோட பழகுறதும் பழகாம இருக்கிறதும் உன் இஷ்டம். நீயே விருப்பப்பட்டு செஞ்சா அதை நான் தடுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சாருவை பத்தி நான் பேசினத யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா தமிழ்கிட்ட சொல்லிடாத. சாருவோட உண்மையான முகம் தெரியாம அவளை எல்லாரும் நல்லவன் நினைக்கிறாங்க. நான் தப்பா பேசுறது தெரிஞ்சா ஏன் தலை உருட்டுவாங்க. பார்த்து பக்குவமா நடந்துக்கோ, சரியா? சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். என்ன ஏடி இங்க நிக்கிற? உன்னால ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஏன் கண்டபடி பேசுற? விடு. பின்ன என்னங்க, யார் செஞ்ச புண்ணியமோ உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது. இப்ப அதுவும் போச்சு. எப்படி எப்படி மரம் மாதிரி நிக்கிற பாருங்க. என்ன பேசுற நீ? வண்டியை திருடிட்டு போனாங்களா இல்ல ஜப்தி பண்ணிட்டு போனாங்களான்னு இவளுக்கு என்ன தெரியும்? வண்டியை எடுத்தவன் திருடன் நினைச்சிட்டா, அதான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. அப்பா, வண்டியை திருடின கோவத்துல அவரை பார்த்ததும் நான் வேணும்னே பண்ணலப்பா. உன் மேல தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். ஃபைனான்ஸ் ஆட்கள் தான் அதை எடுத்துட்டு போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சொல்லாம விட்டது என் தப்பு தான்மா, மன்னிச்சுக்கோ. ஐயோ, நீங்க எதுக்குப்பா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? காரணம் இல்லாம நீங்க எதையும் மறைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வண்டி திரும்ப கிடைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி உங்க மனசை நோகடிக்கிறத விட கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொல்றது நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் எஃப்ஐஆர் போட்டாச்சு. கிடைக்கும் கிடைக்காமல போவோம்னு ரெண்டும் கட்டாந்தானமா சொன்னேன். அதான் தப்பா போச்சு. ஆண்டவன் கண்ணை திறந்து நல்ல வழி காட்டினான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப கிடைச்ச வேலையும் போச்சு. கண்ணு இல்லாத சாமி எதுக்கு நம்மள சோதிச்சு வேடிக்கை பார்க்கணும்? சோதிக்கிற சாமிக்கு சோதனையே வராதா? இப்ப எதுக்கு சாமியை சபிக்கிற? கண்ணு இல்லாத சாமி ஒன்னும் வேணும்னு என்ன சோதிக்கல, நல்லதுதான் பண்ணிருக்கிறாரு. என்ன பாக்குற? நீ தானே உடம்புக்கு ஆகாது, எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு வேலை செய்யறது சரியில்லைன்னு சாமியே முடிவு பண்ணிடுச்சோ என்னவோ தெரியல. அதான் கிடைச்ச வேலையை பார்க்க முடியாம கதவை அடிச்சிடுச்சு. உங்களுக்கு எப்படிதான் சிரிப்பு வருதோ தெரியல. எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? ஒருத்தனுக்கு கையில வித்தை இருந்தா மட்டும் போதாது, விதி இருந்தா தான் வாழ முடியும்னு தெரிஞ்சு போச்சு. எங்க நம்ம திரும்ப அந்த அம்மா கிட்ட பேசி பார்த்தா என்ன? என்னன்னு? நம்ம வேணும்னே அவங்க பையனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலையே. தெரியாம தப்பு நடந்துருச்சு மன்னிச்சிடுங்கன்னு அந்த அம்மா கிட்ட சொன்னா திரும்பவும் வேலையில சேர்த்துப்பாங்களா? நல்ல ஐடியா சொன்னப்போ. அந்த அம்மாவுடைய கோபமும் அதிகாரமும் உனக்கு தெரியல. பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக எஸ்ஐயே சஸ்பெண்ட் பண்ண ஏற்பாடு பண்ணவங்க. வேலை போனா போது, எங்க 2 பேரையும் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளாம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. வேற என்னதாங்க பண்றது? இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு வேலை இருக்கும். இனிமே அதை தேர்றது தான் வேலை. பழசே பேசிக்கிட்டு வா. கடவுளே, வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா வேலை தருவாங்க. போய் பேசி பாத்துடலாம். ஐயோ அண்ணா, சித்தப்பாவை இந்த ஆள் தான் அடிச்சதா? உன்னை என்ன பண்ற பாரு. ஒரு வாட்டி எங்க அப்பா மேல கை வச்ச பிச்சிரும் பிச்சி. இனிமே மாட்டப்பா. டேய் வாங்கடா பிளேட்ல. நான் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். என்னடா முறைக்கிற?
என் பசங்க அவசரமா வெளியில போனதுனால உன்னை அடிக்காம போயிட்டானுங்க. இல்ல முறைக்கிறதுக்கு கண்ணே இருந்திருக்காது. ஆமா, என்ன தைரியம்டா உனக்கு என் பையன் மேலயே கை வைக்க? ஏய் பாத்து விளையாடுங்க. தள்ளி உட்காரியா? என்னடா போலீஸ்ங்கிற திமிரா? அக்கா நான் போலீஸ் தான் இல்லைன்னு சொல்ல. கஞ்சா வைக்கிறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், ரவுடி, கொலைகாரன் எவனா இருந்தாலும் தொலைச்சு எடுத்துருவேன் தெரியுமா?